திருமணத்துக்கு எந்த சந்தோஷம் தானே? சேவெல்லாம் பண்ண முடியாது. உலகத்து போட்டு தீசல்லாம் போடு. இனிமேல் நீங்க அதை போடுது சிரித்து கொண்டே இருக்க வேண்டாம். நல்லா பொங்கலாக்கு சிரித்து கொண்டே வர வேண்டும். அண்ணன் தானே கேக்குறாரு. சிறிய நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சிரி சொல்ற ஒரு தங்கச்சி அடிச்சு வயசாலும் நீ சொல்லட்டா பாடி நீ சொன்னாதான் எப்படி சிரிக்க மாட்டேன். சரி தங்கச்சி சிரி இப்பவே உட்கார கல்யாணம் பண்ணி கொடுத்தா உட்காந்து ஏத்துற பாடி ஆட பார்த்தா வாடி ஐயா கட்டு கொடுத்த குலகுரு இப்ப மாப்பிள்ள வர்றார் மாட்டு வந்தீங்க மாப்பிள்ள பத்தே அப்பா வர்றார் சாராய வண்டி ஒன்ன பத்த அண்ணன் வரா கொட்ட வண்டி கட்ட வண்டியிலே அழகா புத்தி வட்டி ஒரு ஆறுதல் வார்த்தை எதுக்கு வந்து போற முடியல அனுப்புறேன். மாலை எட்டாடா மாலை மேல கொட்ட மாலை பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அண்ணம்மா கம்மன கடை கம்மன
அப்படி கடை இப்ப மட்டும் என்னதான் பண்ணிக்கிறாரு? சொல்றட்டமா மாலை பார்த்து சொல்லு. மாலைக்கு பட்ட கஷ்டம் இருக்குதான் டேய், என்ன கஷ்டப்பட்ட? மாலை எங்கேயுமே கிடைக்கலங்க. உன்கிட்ட தான் காசு கொடுத்தாரு, மாலை வாங்கிட்டு வருது. எவ்வளவு கொடுத்தாரு? 500 ரூபாய். 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு எத்தனை ஜூரோ தெரியுமா அவருக்கு? அட போயடே. 2 மாலை வாங்கிட்டு வர சொன்னாருடா. 500 ரூபாய்க்கு ஆ, 2 மாலை. ஆ. 12 மணி ஆகல. இல்லையா? கடை திறக்கும். ஏன்? மாலை கடைடா. மாலை கடை. அதனால மாலை பிளாக்ல இருக்குமான்னு கேட்டேன். எத்தனை மணிக்கு போனாவா? மாலை பிளாகல இருக்கு மாலை. மாலை பிளாக்ல தான் கிடைக்குமா? பிளாக்ல தான் கிடைக்குமா? பிளாக் அவன் பூ. ஏய், என்ன வச்சுக்கிறாரு? சொல்லு அவன்கிட்ட, சீக்கிரம் சொல்லு. போடா. முட்டாத மூத்தூரு பேச்சு. மாலை எங்க தான் கிடைச்சது? பிளாக்ல மாலை கிடைக்கலங்க. பிளாக்ல சரக்கு மட்டும் கிடைச்சது. 250 ரூபாய் 250 ரூபாய் மானகட்ட மானிட்டர் வாங்கி கைத்த ஒரு முறுக்கு முறுக்கி கைத்த? பாட்டில் ஒட்டி போச்சு. அப்ப கூட போடல, துணியில வெறும் கட்டி குச்சி மாலை எங்கேயுமே கிடைக்கல. அப்ப இந்த மாலை எங்க தான் கிடைச்சது? உனக்கு மேல இருந்து 2 மாலை எடுத்தாங்க. டேய், சாவு மாலையா தங்கச்சி திரும்பலாம். மடன்னு கல்யாணத்தை முடி, இல்லன்னா செத்து போனவன் வந்து வாங்கி முடுவான். டேய், 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 அவன் மூஞ்சில மோர் கோயம்பு போட்டான். செத்து போனவன் அவன் எப்படி வரும்? செத்து போனவன் வந்து மாலை எப்படி வாங்குவான்? எப்படி வாங்குவான்? அடடே மூஞ்சில மோர் போய் மூத்தல வந்தான். செத்து போனவன் வந்து எப்படி பொண்ண எப்படி வாங்குவான்? செத்து போன வரமாட்டானா? செத்து போன வரமாட்டான். எப்படி வருவான்? ஏன் வரமாட்டான்? எப்படி வருவான்? வராத அவனுக்கு 16 30 ஜவுசம் நினைவு நாள் எவன் தாத்தா அவன் வீட்டு எப்போதுமே ஞாபகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகையாதான் அம்மா கிளிய வளர்த்து குரங்கு கட்ட கொடுக்கணும். ஏய், ஏய், கிளி வாழ்க்கை குரங்கிட்டியா? குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்குது, நிலஞ்ச வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏந்துவாங்க. ஏய், ஏய், நான் தூக்கத்துல போறவனே. டேய், 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 போடா. தூக்கத்துல பிறந்தனா அவனை கசமுட்டா. போடா. தூக்கத்துல பிறந்தவங்க டேய், யார கேட்ட? என்ன கேட்ட? மாடைய சீக்கிரம். ஏண்டா கைத்துல கயிறு இல்ல யாரு? எனக்கு சந்தேகம், தூக்கத்துல எப்படி போறது? கையில் கயிறு. கழுத்துல கயிறு இல்லாதவங்க யாரு? யாரு? கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள். ஓ, கல்யாணம் கண்டிப்பா இங்க. அவங்கள கூட விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்? எல்லாரையும் கம்பெனிக்கார வாரி போடுறான். அப்படியா? நடுவு நட்டதும் நாத்து பறிச்சதும் காலை எடுத்ததும் அற்பு எடுக்கிறது, அற்பு அறக்க ஆடு இல்லாத காயில ஷிப்ட் கணக்குல வாரி போறோம். ஷிப்ட் கணக்குல எடுத்து போட்டுரும். எருவது எதாவது போட்டா? இதெல்லாம் உண்மையான நம்பிக்கைன்னு இந்த ஆம்பளை பசங்க கம்பெனி முன்னாடியே நாய் காத்து நடக்கல. ஏந்து வாங்கம்மா வாயா என்ன உனக்கு தடா கேட்குறா? 2 வாழைப்பழத்தை ஒரு லட்டு வச்சு தரவா? அது போயிட்டு நான் பொங்குத்து நின்னாவா? ஏத்து வா, நலங்கு வைக்கணுமா? எடுத்து தரவா? காப்பூர் அண்டாவா? காப்பூர்ல எடுத்து தரோம். காப்பூர் தவளை கொடுத்தது வாயா. ஐயோ, சீக்கிரம் ஒரு 5 பேர் கூட. பொம்பளைங்களா தான் கூப்பிடுற பொம்பளையா? எப்போ எங்க வீட்டு அலுவலுக்கு வெளியே எங்க வீட்டு அலுவலுக்கு டாட்டா சும்மா வச்சு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. நானே நிலங்க வைக்கிறேன். தெரியும். நான் வச்சு முன்னா நீ பாக்கல. நாளைக்கு வா, வேலை வைக்கும் போய் வச்சுட்டு தெரியும். வைக்க போறேன் பாரு. தூங்காத
வாங்க. மாலையும் வாங்குறது ஆசீர்வாதம் எப்படி வாங்கணும்? யாருக்கு வாங்கணும்? ஆசீர்வாதம் யாருக்கு வாங்கணும்? அடாங்க, முன்னோ. அடாங்க. ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கணும்? ஊர்கிட்ட போய் வாங்குறேன். பூச்சிகளை வந்தா கல்யாணத்தை பாத்துக்கிறாங்கல்ல. பூமரங்க எழுந்து வந்தா காலையில கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால வாங்கி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். சரி, நிலக்கு எப்படி வைக்க வேண்டும்? நிலக்கு விட்டு விட்டையா? சந்தோஷமாக வைக்க வேண்டும். எப்படி தெரியாதா? சிரிங்கடி மாப்பிள்ள முகத்தை பார்த்து சிரிக்கடி. மாப்பிள்ளை சிரிமா. சரி. சிரிமா. நடக்க முடியாது 40 பொண்டாட்டி பெற்றா. பாவீங்களா அம்மா பாவீங்களா? யார் சொன்ன பாரு? ஐயா திருமண நேரம் வந்து விட்டது. திருமணத்துக்கு எத்தனை பேர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் திருமணத்துக்கு ஐயர் வேண்டுமே. ஐயர் வேண்டுமே. கல்யாணத்துக்கு அவன் வரா ஐயர் வந்து தந்தா ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் வேண்டா. நீ செய்ய ஏடா உங்களுக்கு தான் ஐயரே தேவை. உங்களுக்கு ஐயர் வேண்டும்ல. என்ன என்ன கல்யாணமா தரமா சீக்கிரமா ஐயர் எடுத்து கொண்டு வா. தாயா இருக்கா? ஓ நெச்ச பையனே. நெச்ச மாதிரி இல்ல வெறுத்த மாதிரி. ஓ நெச்ச பையனே. லெடா. ஐயரா. ஐயர் செத்து போட்டாரா பாய். ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். வந்தா கேப்பான்னு மந்திரம் சொல்லும். ஐயர் வேண்டுமே. கடன் கொடுத்தவன் சேர்த்துடணும். கடன் கொடுத்தவன் 500 ரூபாய் கொடுத்த ஐயர் செத்துக்கு சிரிக்கிறேன். கேமரா என்ன பண்ண முடியாது. நீ அப்பா நினைக்காதே. பாலஸ்ட் கேட்டு அப்பா நினைக்காதே. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். ஐயர் மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா உனக்கு காது மண்டையில இருக்குதா தொண்டையில இருக்குதா? அவன் என்ன கேட்டான்? வாடான்றதுக்கு என்னடான்னு கேட்டான். அப்படியே கேட்ட ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி? எங்க அம்மா சொல்ல சொல்ல எங்க அம்மா எங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கணும். 10 வருஷமா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சாங்க. அப்பதான் நான் போறதுக்கு அங்க போய் நீ போறதியா? அப்படி பார்க்க போனா ஐயர் உங்க அம்மால வச்சுக்கிறாரு. தாயா இருக்கு உமால பேட்ட தாண்ட போட்டு சூத்த அர்த்தம் ஐயர் வீட்டுல போறது. அப்படி போனா ஐயர் உங்க அம்மால வச்சுக்கிறாரு. யாரா எனக்கு பொண்ணு கொடுப்பா? சத்தியமா கிடையாதுடா. ஐயர் எங்க அம்மாவை வச்சிடல. எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருக்க. ஒத்த பிராமணனா போனா சகுனம் பாப்பா. இடுப்புல கட்டு இடுப்புல கட்டு. உட்காரு உட்காரு உட்காரு. போட்டு கொடுத்து ஓம் ஆவாதன வேதனாம் சமர்ப்பயாமி. ஓம் சுக்லாம் பரதரம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம். சாரதா பின்னாடி வர்ணமாம். கோமதி முன்னாடி வர்ணமாம். ஜாங்கிரி பி ஜகத்
பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? கேளுமா கர்மாந்திரமாடா இது. கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் வந்து விட்டார்களா? ஓம் மீசா அடிக்காதவங்க மீசா அடிச்சுக்கப்பா. முதல்ல இருந்தாலும் கேட்டு. கல்யாணத்துல போட்டோ எடுப்பாங்களா புகைப்படம்? ஆமா. மீசோட இருந்தா போட்டா தெரியுமா? தெரியாது. இந்த ஆளை எடுக்க சொல்ல முதல்ல. சம்பந்தம் கட்டவங்களா சம்பந்தம் கட்டிக்கப்பா. ஏய், திருமணம் இது என்ன மனமேடியா இல்ல லட்சுமி ஐயர் மந்திரம் சொல்றாங்க. எதனா தெரிதா? எந்த மந்திரம் புரியுதா? நீ சொல்றது என்ன மந்திரம் இல்லை? கூட்டம் முடிக்கிற உட்காந்து போட்டா தட்டாத ஓடிப்பியாடா அப்படியே. ஓம் மகம் மான்யம் சுபம் டேய் எங்க போடுவாங்க? டேய் டேய் ரேகமா மலர்களை எங்க போட வேண்டும்? மலர்களை எங்க போட வேண்டும்? என்ன கேளண்டா வர்ற ஐயரா இங்க யாக குண்டா இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு ஆபாதன வேதனா போடு வெள்ள காட்டு பௌத்திர வெள்ள காட்டு. அடிக்கடி அடிக்கடி கோப்பனார் பேர் என்ன? முனுசாமி கவுண்டர். முனுசாமி கவுண்டர் சமர்ப்பியாமே அதிகாரவா? உங்க தாத்தா பேரு? ரங்கசாமி ஒடியார். கவுண்டர் ஒடியார் மார்த்த. உமா பேரு? மேரி மாதா. மதமே மாறுது. உன் பேரு? கந்தர் பாய். பாயா பாயா ஐயா போல எடுத்துட்டாங்களா? கோத்திரம் பலாப்பற்ற கோத்திரம் சமர்ப்பியா பலாப்பற்ற கோத்திரம் ஆபா வேதனா சாலோப சாமீப சாரூப சாயுத்தம் நான்கா பதவி அடைய சமர்ப்பியாமே பாண்டி மலையாளம் ஜலத்துல விட்டுட்டு தலையில கொட்டிட்டு பாப்போம். ஜலத்துல விட்டு கரைச்சிட்டு வாடா. என்ன நடக்குதுங்க? காரியமா நடக்குதுங்க. ஆபாதன வேதனா ஐயே இந்த மகர்கள் இது எங்க போனா? ஜலத்துல விடலையா நீ? திருமணத்துக்கு தேவையான மந்திரம் சொல்ல சீக்கிரம் சொல்லு. இப்ப சொல்றேன் ஓம் குருவே சாமி குருவே அடியவர் விண்ணப்ப சொல்றேன் சேரும் குருவே முந்தி பிறந்தவனான் முருகன் தெரித்தவனா கேளடா ஜாம்புவா மான்சு போட்டவனும் மான் பிராக்கு போட்டவனும் முடி குளிப்பவனும் ஊத்தியாரண்ட போறவனும் இவனுங்களா சொர்க்கத்துக்கு அனுப்படா என்று சொன்னான். அடே வீர ஜாம்புகா
ஆன்ஸ் போடாதவனும் ஆண் புறாக்கு போடாதவனும் குடி குடிக்காதவனும் ஊத்தியார் அண்ட போவாதவனும் ஒன்பதுகளை வச்சுக்கிற கம்பெனி செய்யாதவனும் ரயில்ல மாட்டிகளை சாவிடாது ஆடிய கதவத்தர ராஜேந்திரா வடிவடு பார்த்தா திருப்பூரா திருமணம் நடக்குது அந்த சந்தோஷ காலை வச்சாங்க அது வாயில அடிச்சுட்டேன் வாயில அடிக்காத சூத்தி அடிச்சு எழுந்திருங்கள் மணமக்களே எழுந்திருங்கள் திருமணம் சந்தோஷமாக நடந்து திருமணமும் ஒரு மனமாக முடிந்து திருமணத்திலே முடிந்திருக்கிறது என்று உங்களுக்காக உலகிறோம் உள்ளே வாருங்கள் பாலும் பிரியும் ஆகையால் நகர்வலம் வர வேண்டும்